ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் யாவரையும் அன்போடு மீண்டுமாய் இந்த தேவ வார்த்தைக்கு எதிராக வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அவர்களுடைய முகம் என்ன செய்வதில்லை? வெட்கம் அடைவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி வந்தவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், சோர்வு அடைவதில்லை, துக்கம் அடைவதில்லை. அல்லேலூயா. சோதனைகள் பெருகலாம், சோதனை பெருகினாலும் வேதனைகள் பெருகினாலும் இயேசுவை தேடி இயேசுவை சார்ந்து நிற்கிற பொழுது சோதனைகளை மேற்கொள்ளவும் வேதனைகளை மேற்கொள்ளவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இயேசு உங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லவர், அகில உலகத்தையும் சர்வத்தையும் படைத்தவர். அல்லேலூயா. அவர் எல்சடாயின் சர்வ வல்ல தேவனாகவே இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையை கொடுத்த அன்பின் தேவனாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் அன்பு நிறைந்த தெய்வம். அல்லேலூயா. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறவராம்? அரவணைக்கிறவர், சேர்த்து கொள்ளுகிறவர். இந்த உலகம் நம்மை உதாசீனப்படுத்தலாம், இந்த உலகம் நம்மை ஏதோ ஒரு விதத்தில் ஓரங்கட்டலாம், ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் இயேசு தாங்க நம்மளை அருகாமையிலே கொண்டு வந்து சேர்த்து அரவணைத்து ஆறுதலாய் நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எந்த வேதனையின் காரியத்திலும் இயேசு உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் வேதனைகளை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஏற்ற ஆலோசனைகள் தேவையோ, குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனைகள் தேவையோ, அத்தனை ஆலோசனைகளையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு தருகிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் எந்த விதங்களிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஞானத்தை தந்து விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்து அவர் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுத்து நம்மை கரம் பிடித்து அழகாய் நடத்துகிற ஒரு தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தன்னை நம்புகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை நம்மளை விட்டு முற்றிலுமாக அகற்றி விடுகிறவர். அல்லேலூயா. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு விமோசனம் நமக்கு வேண்டும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் நமக்கு பாவ மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, விமோசனம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் நமக்கு முழுமையான ரட்சிப்பு, முழுமையான விடுதலை யாரால் கொடுக்க முடியும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்ன நாமம்? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே அல்லாமல் நமக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. அந்த நாமத்தில் தான் பிசாசை துரத்த முடியும். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால்தான் பிசாசுகிட்ட இருந்து விடுதலை பெற முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான் நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நமக்கு பாவ ஸ்வாவை அனைத்து நீங்க வேண்டும் என்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினால் மாத்திரம்தான் ஒரு மாபெரும் மீட்பும் ரட்சிப்பும் ஈவாக இலவசமாக நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இதனால எப்போதும் இயேசுவை நம்ம சொந்த இரட்சகராய் பற்றி கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நேரத்துக்கு நேரம் ஆண்டவரை பிடிக்க கூடாது, எந்நேரமும் இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையானாலும் இயேசு எனக்கு போதும். அல்லேலூயா. எந்த
இடத்திலும் இயேசு எனக்கு போதும் என்று நினைக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, இயேசுவுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை, துதியை, அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை நான் தவறாமல் செலுத்துவேன் ஆகில் கர்த்தர் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பார்? சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வியாதியானாலும் மருத்துவம் பார்க்க சில நேரங்களில் நம்மகிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளை விடுவிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம், இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குணமாக்க இயேசு இருக்கிறார், நம்மை விடுவிக்க இயேசு இருக்கிறார், நம்மை பிரச்சனைகளிலிருந்து தப்புவிக்க இயேசு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாத்திரம் கூட இருந்தா போதுங்க, நம்ம எல்லா இடங்களிலும் தப்புவிக்கப்பட முடியும், எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கப்பட முடியும், எல்லா நேரங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அழகாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை போஷித்து உடுத்துவித்து உறவிடத்தை தந்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை சார்ந்து நாம் நின்று கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை சார்ந்து ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபத்துக்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும். அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து நாம் எதிர்பார்க்கிற உறவுகளிடத்திலிருந்து, நாம் எதிர்பார்க்கிறதான நண்பர்களிடத்திலிருந்து நமக்கு பதில் வருகிறதோ இல்லையோ, இயேசுவின் இடத்திலிருந்து நமக்கு பதில் வரும். உங்களுடைய எல்லா வேண்டுதலுக்கும், உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும், நீங்கள் வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாய் பதில் உண்டுங்க. நீங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சீங்களோ அந்த கண்ணீர் வீண் போகவே போகாது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாசிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியான ஒரு வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்வோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை சற்று தியானிப்போம். எடுத்தவங்க வாசிங்க. 1053வது பக்கத்தில் ஓசியா கடைசி வசனம் 6வது அதிகாரம் 11வது வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி ஓசியா மூலியமாக கர்த்தர் நமக்காக எழுதி வைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறது. இந்த இடத்துல யூதாவே என்று சொல்லுகிற இடத்துல உங்கள் பெயரை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை வைத்து உனக்கு ஒரு, எனக்கு ஒரு, என் குடும்பத்துக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அறுப்பு காலம் எப்பொழுது நியமிக்கப்படும்? தானியம் விளைந்து காணப்படுகிற பொழுது, விளைச்சல் அதிகமாக இருக்கிற பொழுது, தானியம் நல்லா விளைஞ்சிட்டுன்னா என்ன செய்வோம்? அறுப்புக்கு நேரம் குறித்து விடுவோம், அறுப்புக்கு காலத்தை நிர்ணயம் பண்ணிடுவோம். அதுபோல ஆண்டவர் இந்த பகல்கால வேளையில உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த சத்திய வேதத்தை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காலம்? அறுப்பு காலம். அறுப்புங்கிற இடத்துல விடுதலையின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சுகத்தின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆரோக்கியத்தின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விடுதலையின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மீது சுமத்தப்பட்ட நுகத்தை முறியடிக்கிற காலம் நியமிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவே உனக்கு, ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார்,
உங்கள் கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு காலம் நியமிச்சாச்சு. எவ்வளவு காலம் தான் இது ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. அதுல ஒரு செலவு, நமக்கு அதுல ஒரு சலிப்பு, அதுல ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. ஆனா இன்னைக்கு இந்த பகல்கால நேரத்துல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு அறுப்பு காலத்தை, விடுதலையின் காலத்தை, ஆசீர்வாதத்தின் காலத்தை, மகிமையான ஒரு காலத்தை நியமித்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை உயர்த்துவதற்கு காலத்தை நியமித்து விட்டாருங்க. உங்க பிள்ளைகள் அறுவடையை சுதந்திரிக்க போறாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறாங்க. அறுவடை எப்பொழுது நியமிக்கப்படும்? தயாராக இருக்கிற பொழுது, எல்லாம் விளைந்து களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதுதான் நியமிக்கப்படும் அந்த நேரம். அல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் ஆசீர்வாதம் கனிந்து விட்டது, உங்கள் ஆசீர்வாதம் அறுவடை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்கள் சுதந்திரத்தை, உங்கள் விடுதலையை சுதந்திரிக்கக்கூடிய நேரம் கனிந்து விட்டது. உங்கள் விளைச்சல் வந்துட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அறுப்பு காலம் நியமிச்சாச்சு. இப்ப எப்படி அறுக்க போறோம்? நல்ல நிலத்துல விதைச்சது எத்தனை மடங்கு? 30, 60, 100. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களுடைய விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை 30%, 60%, 100% அறுவடை செய்ய போறோம். எத்தனை சதவீதம்? 100%. யாருக்கு 30 தேவைப்படுகிறதோ அவர்கள் 30 அறுவடை செய்ய போகிறார்கள். யாருக்கு 60 மடங்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு 60 கிடைக்க போகிறது. யாருக்கு 100 மடங்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு 100 மடங்கு கொடுக்க போகிறார். நியமிச்சாச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நியமிச்சிட்டார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு சுகத்தை நியமிச்சிட்டார். ஆண்டவர் இன்றைக்கு அறுப்பு காலத்தை நியமிக்கிறார். கற்பத்தில் வலியே கிடையாது, கர்த்தர் குழந்தையை கொடுக்க போகிறார். விசுவாசித்தார்களா? கற்பம் செத்து போச்சு, ஆனா தேவனை விசுவாசித்தார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார் ஆபிரகாம். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அழகான ஆண் குழந்தை. அல்லேலூயா. ஈசாக்கை கொடுத்தார்ல, அறுவடை பண்ணாரா இல்லையா? கொடுத்தார். அறுவடையே பண்ண முடியாத இடம். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை. அந்த நிலம் எப்படி ஆயிட்டான்? செத்து போச்சு. அந்த நிலத்துல எலும்புனாலும் விளையாது, விளையதுக்கு வாய்ப்பு இல்லாத இடம். ஆனா அங்கதான் கர்த்தர் உருவாக்கினார். அங்கதான் ஈசாக்கு என்ற ஒரு அருமையான கோதுமை மணி அறுவடை செய்ய வைத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நியமித்து விட்டார். தடையை நீக்கி போடும்படியாக நியமித்து விட்டார். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. உறவுகளுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நியமனம் பண்ண போகிறார். காலத்தை நியமனம் பண்ணி விட்டார். பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் உடைக்கப்பட போகிறது. காலத்தை உடைத்து விட்டார். கர்த்தர் நியமனம் பண்ணி விட்டார். திருமண தடைகளை, குழந்தை பாக்கியத்தின் தடைகளை, வீடு கட்டுகிற தடைகளை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாமல் இருக்கிற தடைகளை, சுதந்திர கடனை அடைக்க முடியாமல் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்க முடியாது. இன்றைக்கு காலத்தை நிர்ணயம் பண்ணி விட்டார் உங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க பிள்ளைகள் வீடு கட்ட போறாங்க. என்னையா ஒண்ணுமே இல்லையா? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும் அப்படின்னு நினைக்கலாம். சட்டியில ஒண்ணுமே இல்லாட்டான்னு சரிதான். கர்த்தரை நம்பி ஆப்பையை விடுங்க, சோறு வரும். வருமா வராதா? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். போன உடனே சட்டியில ஆப்பை விட்டு பார்த்துறாருங்க. விசுவாசத்தோடு பார்த்தா வந்துருச்சு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நம்பி விசுவாசித்து, தேவன் எனக்கு ஒரு காலத்தை நியமனம் பண்ணி விட்டார். நான் என்று விசுவாசிக்கிறேன். இப்ப எல்லாம் நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கையில எனக்கு இந்த வசனம் எனக்கு பொருந்துது.
அறுவடைய காலத்தை நியமனம் பண்ணிட்டார். எனக்கு நான் விசுவாசிக்கிறேன். அறுவடைங்கையில ஆத்துமா அறுவடை மற்றல்ல, ஊழியத்தை பெருக்கிறாரு, ஆத்துமா அறுவடைகளை தரப்போறாரு. கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உங்க கடனெல்லாம் அடைக்க போறீங்க. கடன் அடைச்சோன்னு எனக்கு தர போறீங்க. ஆமாம், கடனை அடைச்சிக்கணும், அதுக்கப்புறம் பார்க்கையா நமக்கு நிச்சயம் எல்லாம் தாரும். அப்படியா? நம்ம ஆண்டவர் எப்போதுமே மீதி எடுக்க வைக்கிறது. தனக்கு கூட நிறைய எடுக்க வச்சாரு. 12 கூட நிறைய எடுக்க வச்சாரா இல்லையா? அல்லேலூயா. 4 அப்பங்களையும் சில மீன் துண்டுகளையும், சரி 7 அப்பங்களையும் சில மீன் துண்டுகளையும் 4000 பேர் போஷித்து 7 கூட எடுத்தாங்களா இல்லையா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷித்து 12 கூட எடுத்தாங்கல்ல, எடுக்க வச்சாரா இல்லையா? இப்ப ஆண்டவர் மொத்த கடனை அடைச்சு அருமையா வீட்டை கட்டி அருமையா திருமணத்தை நடத்தி முடிச்சு மீதி எடுக்க வைக்க போறார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இலவசமா சுகம் கொடுக்க போகிறார். செலவு இல்லாம சுகம் கொடுக்க போகிறார். செலவு இல்லாமல் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு இலவசமாய் சுகம் கொடுக்க தீர்மானித்து விட்டார். காலத்தை நிர்ணயம் பண்ணி விட்டார், நியமித்து விட்டார். அல்லேலூயா. நாளைக்கு 12 மணி நேரம் நியமிச்சிருக்கிறார். எதுக்கு? ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வதற்கு எனக்கு நியமிச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நியமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு அப்ப எதுக்கு வரப்போறோம்? அறுவடைக்கு ஆயத்தமா வரப்போகிறோம். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் நடக்கும் சொன்னார்ல, அந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு நியமனம் பண்ணி இருக்கிறார். நாளை அறுவடை செய்ய போகிறோம். நாளை என்று ஒரு நாள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை என்ற ஒரு நாள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் நமக்கான ஒரு நாள். அந்த நாள் அறுவடைக்கு உண்டான ஒரு நாள். அந்த நாள் கண்ணீரை துடைப்பதற்கு உண்டான நாள், கவலையை மறப்பதற்கு உண்டான நாள், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்கு உண்டான நாள். அந்த நாளை கர்த்தர் நியமனம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கு கலங்காதீங்க, ஒன்றுக்கும் கலங்காதீங்க. ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு காலையில நான் படிச்சேன். வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 8வது வசனத்துடைய முதல் பகுதி சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44வது அதிகாரம் 8வது வசனத்தில், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கட்டார். அல்லேலூயா. நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? கலங்க வேண்டாம். இன்னும் வீடு கட்டல, இன்னும் கடன் அடைக்க முடியல, இன்னும் என் கஷ்டம் தீரல, இன்னும் என் பிரச்சனை தீரல, இன்னும் என் வியாதி தீரலன்னு நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு அவைகளுக்கெல்லாம் நியமனம் வந்து விட்டது. விடுதலை கொடுக்கும்படியான ஒரு நாளை கர்த்தர் நியமித்து விட்டார். ஒரு காலத்தை நியமித்து விட்டார். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தரம் நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் நிரந்தரமானதுன்னு தீர்மானம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. தற்காலிகமானது. அல்லேலூயா. பிள்ளை ரத்தமா கக்கணும் பயப்படாதவங்க ஒண்ணும் செய்யாது. கர்த்தர் கூட இருக்கிறாரு. தற்காலிகமானது பிரச்சனை, தற்காலிகமானது. நல்ல தீர்வு தான் நிரந்தரமானது. ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது. விடுதலை தான் நிரந்தரமானது. இயேசுவின் நாமத்தினால் உண்டான யாவற்றையும் நிரந்தரமானது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லிருக்கிறார்ல, யூதாவேன்னு சொல்ற இடத்துல உங்க பேரை சொல்லி பாருங்க. ஜேம்ஸே, உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? அறுப்பு காலம், விடுதலை காலம், ஆசீர்வாதத்தின் காலம், சுகத்தின் காலம், தப்புவிக்கிற காலம் நியமித்திருக்கிறார். உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக காலத்தை நிர்ணயம் பண்ணி விட்டார்.
சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க, திகையாதங்க, பயப்படாதங்க. அதே ஏசாயா 41:10 என்று நினைக்கிறேன். வாசிங்க பாபு. நீ பயப்படாதே மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் அரவணைக்கு உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை விடாதபடிக்கு தாங்கிக் கொள்ளுவேன். அழிந்து விடாதபடிக்கு, வீழ்ந்து விடாதபடிக்கு என் நீதியின் வல கரத்தினால் உன்னை தாங்குவேன். எதனால் என்றால், நான் உனக்காக நியமித்திருக்கிற காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. அதனால பயப்படாதங்க, கலங்காதங்க, திகையாதங்க என்று ஆண்டவர் நம்மளை ஆற்றுகிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இப்போது யாக்கோபே, இப்ப சொல்றாரு, இந்த நேரத்துல சொல்றாரா, இப்போது யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே. எவ்வளவு அருமையான உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை என்ன செய்து கொண்டே, மீட்டுக் கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உங்களை என்ன சொல்லி அழைச்சிருக்கிறாரா, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன், நீங்கள் யாருடையவர்களாம், நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மள பெயர் சொல்லி அழைச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைச்சிட்டார்ல, பெயர் சொல்லி அழைச்சவர் கைவிடுவாரா? அவர் தான் சொல்லி இருக்கிறார், பயப்படாத, கலங்கா. பயம் அடிக்கடி வரத்தான் செய்யும். சொத்த கண்டா பயம், சுகத்த கண்டா பயம், இருட்ட கண்டா பயம், கடன்காரங்க கண்டா பயம். எல்லாம் பயம் பயம், ஆனா எல்லாம் மாயை. அல்லேலூயா. எல்லாமே மாயைங்க, பயப்படாதீங்க. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் மெய்யானது. தேவனாகிய கர்த்தர் சமுத்திரத்தில் தண்ணீரிலே நடந்து வந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யானவர். அவர் சொன்னார், பேதுருவை பார்த்து பயப்படாதே. கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது, படகு கவிழத்தக்கதாக அலைமோதி கொண்டிருக்கிற பொழுது சீசர்களை பார்த்து சீசர்கள் அலறினார்கள், ஓலமிட்டார்கள், ஐயோ காப்பாற்றும் என்று கதறினார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அந்த சமுத்திரத்திலே கவிழத்தக்கதாய் அலைமோதி கொண்டிருக்கிற, சமுத்திரத்தில் அலைமோதி கொண்டிருக்கிற படகை போல உங்க குடும்ப வாழ்க்கை இருக்குமானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்க பிரச்சனைகளை அதட்டுகிறார், உங்கள் போராட்டங்களை அதட்டுகிறார். இறையாவே, அல்லேலூயா. அமைதியாயிரு. காற்றையும் கடலையும் அதட்டினவர் இன்றைக்கு ஒரு காலத்தை உங்களுக்கு நியமனம் பண்ணிவிட்டார். உங்க பிரச்சனை எல்லாம் அதட்டி விட போகிறார். மேலோங்க விடாதபடிக்கு, தலை தூக்காதபடிக்கு எல்லாம் இன்றைக்கு அதட்டப்பட்டபடியாய் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாதுங்க. அல்லேலூயா. அருமையான ஐயா பாடுவார், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, என்னாலும் சோர்ந்து போகாதே, கண்டொன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டொன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, என்னாலும் சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. லூக்கா 18:1 முதல் வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் விட்டார். சோர்ந்து போகாதங்க, பயப்படாதங்க, கலங்காதங்க. உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை முன்குறித்தவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை வேறு குறித்தவர் சொல்லுகிறார்,
மகனே பயப்படாதே, ஆமென். மகனே கலங்காதே. எதனால பயப்படக்கூடாது, எதனால கலங்க கூடாதுன்னா, உங்களுக்கு எல்லா நன்மைகளுக்கும் ஒரு காலத்தை நியமனம் பண்ணிவிட்டார். தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானதை நீங்கள் அறுவடை செய்வதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு காலத்தை இன்றைக்கு நியமனம் பண்ணிவிட்டார். தேவனுடைய பயப்படாதீங்க. ஆயுசு கெட்டி. அல்லேலூயா. ஆயுசு கெட்டிங்க. ஒண்ணும் நடக்காது. அவருக்கு தெரியாம ஏதாவது நடக்க போதா? அப்படி நடந்தாலும் அவரை கூப்பிடுங்க, அவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த நல்ல பகல்கால நேரத்தில் சொல்லுகிறார், எப்பா எம்மா, நான் உனக்கு ஒரு காலத்தை நியமனம் பண்ணிட்டேன். நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. நீ அறுவடை செய்ய போகிற, நீ அறுவடை செய்ய போகிற. எப்படி அறுவடை செய்ய போகிறீங்க? நீயும் கடன் வாங்காது இருப்பாய். கொடுக்கிற அளவுக்கு என்ன பண்ண போறீங்க? கொடுக்கிற அளவுக்கு விளைஞ்சாச்சு. சரியா? உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க அறுவடை செய்ய போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல என் பிரச்சனை தீர்ந்தா போதும், அப்புறம் கொடுக்கறத பார்ப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. கொடுக்கணும்னு நினைங்க, நீங்க கடனிலே இல்லாம போயிருவீங்க. அல்லேலூயா. கடன் கொடுக்கிறவர்களாய் மாறிவிட்டீர்கள். கடன் ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக கடன் கொடுத்துட்டாருங்க அப்படின்ட்டு 10 பைசா வட்டி தாங்க அப்படின்னு கொடுக்காதுங்க. வட்டி கொடுத்துறாதுங்க. கொடுத்துட்டு 10 நாள் கழிச்சு வாங்கிக்கோங்க. தோத்திரம். வட்டி இல்லாம கொடுத்து உதவுங்க. அல்லேலூயா. அதான் கடன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அதுல நிறைய அர்த்தம் இருக்கு. கடன் அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்கு, அதுல நிறைய சமாச்சாரம் இருக்கு. அதை இன்னொரு நாள் தியானிப்போம். சரியா? நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை தவிர வேற எதிலும் கடனாளிகளாய் மாறாதீர்கள் எழுதியிருக்கிறாரு. கடன்ல எதை கொடுக்கணுமா? பணத்தை இல்லை, அன்பை கடன் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏழைகளுக்கு பசியார சோறு கொடுத்தா கடன் கொடுக்கறதுக்கு அர்த்தம் தெரியுமா? நம்ம கடன்னா 100 ரூபாய் இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு தாங்கிறதுக்கு தான் பேர் கடன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஒருவேளை ஆகாரத்துக்கு நீ மற்றவங்கள்ட்ட கையேந்த வேண்டாம் அப்படிங்கிறாரு. கடன்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, வியாக்கியானம் இருக்கிறது. அதை இன்னொரு நாள் நல்லா தியானிப்போம். கடனை பத்தி நிறைய பேருக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எசேயா 58வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். எவன் ஒருவன் பசியாய் இருக்கிறானோ அவனுக்கு ஆகாரம் கொடுத்தா நீ எனக்கு கடன், நான் உனக்கு கடன் விட்டான்ட்டாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். அநேகருக்கு கூப்பிட்டு சோறு கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. அநேகருக்கு கூப்பிட்டு உடையெடுத்து கொடுக்க போறீங்க. ஏழை எளிய இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கரமாக கர்த்தர் உங்கள் கரத்தை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை இன்றைக்கு நியமனம் பண்ணி விட்டார்கள். நமக்கு யாராவது எடுத்து தர மாட்டாங்களா? நமக்கு யாராவது கொடுக்க மாட்டாங்களா? நம்ம பசி ஆத்த மாட்டாங்களா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது, நீ மற்றவர்களுக்கு துணிமணி கொடுக்க முடியாது, நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் உனக்கு ஒரு காலத்தை நியமனம் பண்ணிவிட்டு நீ அறுவடை செய்ய போகிறாய். அறியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை கொடுக்கிறவர்களை மாற்ற போறார். அல்லேலூயா. அதனங்க வேணும். அம்மே சொல்லுங்க. அதென்ன வேணும்? கொடுக்கும் அறையில். ஆமா, என்னெல்லாம் தேவை, கூட்டு பொரியல் ரசம் அதெல்லாம் தேவைன்னா வச்சுட்டு நீங்க வர்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. அப்போ எங்க அடுப்புக்கு வேலை இருக்கா? தோத்திரம். வந்தோடனே நல்ல சோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை துதிக்கும், கர்த்தரை ஆராதிக்கும், முடிச்சோன்னு சாப்பிடுவோம். அம்மே சொல்லுங்க. கொடுக்கக்கூடிய கரமாக, கொடுக்கக்கூடிய குடும்பமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தைக்கு உண்டான நன்மைகளை நியமனம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுக்குமே யோசிக்காதங்க, கர்த்தர் உயர்த்துவார்.
உண்மையிலே நாங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஊழியத்துக்கு செலவு பண்ற ஊழியத்துக்காக செலவு பண்ணல எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு எவ்வளவு உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்கு. அதையெல்லாம் கடந்து இந்த ஊழியத்துக்காக செலவு பண்ணல இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, எதுவுமே இல்லை எனக்கு. அல்லேலூயா. எந்த மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படின்னா, கர்த்தருக்காக நான் அந்த பணத்தை செலவு பண்ணுவோம் பாருங்க, அதுலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் நான் சந்தோஷமா நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம ஒரு நாள் வெறுமையா வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்மளை வெறுமையா தரித்திரத்தில் வைக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறார். உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு அல்ப காலம், உனக்கு ஒரு விடுதலையின் காலம், உனக்கு ஒரு சுகத்தின் காலம், உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் காலம் இன்றைக்கு நியமனம் பண்ணியாச்சு. இப்ப உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது, உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது, உங்களுக்கு ஆச்சரியமான காரியம், நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்து விட்டாரு, ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் நியமிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பேர் சொல்லி அழைச்சிட்டாருல்ல, அதுவாரா? அல்லேலூயா. நம்மள பேர் சொல்லி அழைச்சிட்டாரு, உங்களை என்னை பேர் சொல்லி அழைச்சிட்டாரு, நமக்கு பேர் வேற வச்சிட்டாரு. அல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்தவன் தாயின் கருவிலே முன்குறித்தாரே நம்மளை. எங்கேயோ எப்படியோ வாழ்ந்தோம், என்னைக்கு இப்படிதான் வாழணும்னு அழைச்சிட்டு வந்திருக்காரு. பத்தியா, எப்படி வேணாலும் வாழலாம்னு கூப்பிட்டு வரல, இப்படிதான் வாழணும்னு சொல்லி நம்மளுக்கு அழகா வழிநடத்த சத்திய பாதையில கொண்டு வந்து அழைச்சு நிப்பாட்டி இருக்காரு. பார்த்தீங்களா, எவ்வளவு அன்பு தெய்வம். அல்லேலூயா. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, மறுமையின் வாழ்க்கை, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அங்கே செழிப்பா இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம், நோய் இல்லாமல், பசி இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நித்திய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தில் தேவன் நியமனம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டாருங்க. உங்க பிள்ளைகளை வச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க பிள்ளைகளை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காலத்துல பழமொழி சொல்லுவோம், மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவோம். அல்லேலூயா. மரத்தை முதல்ல உண்டாக்குனது யாரெல்லாம்? கர்த்தர் தானே உண்டாக்குனாரு. அவர் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள இருக்கிற மரத்துக்கெல்லாம் நம்மளா தண்ணியை தூக்கி சுமந்துக்கிட்டு போறோம்? இல்ல. நீங்க ஏதோ 1-2 மரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க, குளத்து வேலை இல்லை. ஆனா காடுகள்ல இருக்கிற மரத்துக்கு யாரு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கா? பரலோகத்திலிருந்து வானத்தை திறந்து கர்த்தர் ஊத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றிற்கும் ஆகாரம் கொடுக்கிறாரா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் தெரியுமா? ஒன்றுக்கும் பயப்படாதங்க, ஒன்றுக்கும் கலங்காதங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. எல்லா சூழலையும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் இன்றைக்கு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு காலம் நியமிக்கப்பட்டு விட்டது. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் சொல்லிட்டாரு, தயங்க வேண்டாம் சொல்லிட்டாரு, சோர்ந்து போகாதுன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக எந்த சத்ரு, எந்த எகிப்தியனும் நிற்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே சகலத்தையும் நிறைவேற்றி முடித்தபடியினால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பகல்காலத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியான அந்த காலம் நியமிக்கப்பட்டு விட்டது. ஆதலால் இனி வருகிற காலங்களிலே உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் சுகத்தை, உங்கள் விடுதலை நீங்கள், உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம் அறுவடை செய்யப்படுகிறது. கைவிடுவாரா? விடமாட்டார். நியமிச்சாச்சு. ஆண்டவர் உங்களுக்கு நியமிச்ச காலத்தினுடைய கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொடங்கிட்டு, நேரம் தொடங்கி விட்டது. அல்லேலூயா. காலம் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? அறுவடை செய்யக்கூடிய காலத்தின் நேரம் தொடங்கி விட்டது. தயாராயிருங்க, ஆயத்தமாயிருங்க. தேவன் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று
தேவன் ஒன்றை சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள சொல்லுகிறார். மறுநாளில் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். என்னைக்கெல்லாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறோமோ அன்றைக்கு மறுநாள் எல்லாம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தேவன் நியமித்த ஒன்றை யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் திறக்க நினைத்த ஒன்றை ஒருவனும் பூட்ட முடியாது. தேவன் பூட்ட நினைத்த ஒன்றை ஒருவன் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. சத்துரு உள்புக உங்களுக்குள்ள வரவிடாதபடிக்கு கர்த்தர் பூட்டி போட்டுட்டாருன்னா வருவானா? வர முடியுமா? கர்த்தர் பூட்டி போட்டுட்டாருன்னா ஒருத்தர் திறந்து விட முடியாது. அல்லேலூயா. எந்த விதத்துல ஏவல் அனுப்பினாலும் சரி வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் அக்கினியை கொண்டு உங்களை பூட்டி வச்சிருக்கிறார். அக்கினி வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். எந்த ஏவலும் மையும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அக்கினி திறவுகளால் பூட்டி வச்சிருக்கிறார்ல, அவர் அக்கினி மதிலால் அவங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. நீங்க பாதுகாப்பை அறுவடை செய்ய போறீங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்குங்க. நன்மைக்கு ஏதுவான பட்டியல், நீண்ட பட்டியல் இருக்கு. அதை தான் நீங்க அறுக்க போறீங்க. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு விசை அந்த வசனத்தை வாசிப்போம், நிறைவு செய்வோம். யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் என்னப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்து நமக்கு இந்த இடத்துல, இந்த நேரத்தில், இந்த பகல்கால வேளையிலே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு நியமித்து சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவானவைகளை நாளை முதல் நீங்கள் அறுவடை செய்ய போறீங்க என்று ஆண்டவர் காலங்களை நியமித்து விட்டார்கள். யாரும் தடை செய்ய முடியாது. தைரியமாயிருங்க. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். அல்லேலூயா. அப்படியே ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளுக்காக கற்றோம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஜெபத்திலே சபாத வேளையில கர்த்தாவே, யூதாவே அற்புத காலம் நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கப்பா. எங்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான வசனத்தை தந்தக்கா ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நல்லதை சுதந்திரிக்க போகிறோம் ஆண்டவரே. பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த அற்புதம் எப்போ வரும்னு சொல்லி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தந்துட்டீங்கப்பா, நீங்க தந்துட்டீங்க. நம்ம சகோதரனுடைய கணவர் வாழ்க்கையிலே, வாழ்க்கையிலே, தொழில் வாழ்க்கையிலே, படிப்பு வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே, வியாதி கிரியைகளிலே, கடன் கத்த வாழ்க்கையிலே, எங்களுக்கு தகப்பனே நீங்க பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தகப்பனே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்க அப்பா கரத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா தகப்பனே. ஆண்டவரே, நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிற கலங்கரன்னு சொன்னீங்கப்பா, சொன்னீங்க ஆண்டவரே. சொன்னீங்கப்பா, உலகில வரைந்து வைத்திருக்கிறீரையா, கருவில உறவுகளை கண்டீரையா, பெயர் வைத்தீரையா, பேர் சொல்லி கூப்பிட்டீங்க ஆண்டவரே. கலங்கரன்னு சொன்னீங்கப்பா, மன பதறன்னு சொன்னீங்க. ஏசப்பா, எத்தனை வார்த்தையை வைத்தீரையா ஆண்டவரே. யாக்கோபேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, இஸ்ரவேலேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க தகப்பனே. அப்பா, பிரத்யட்சமாக வெளிப்பட்ட காசோதுரா வசனம் மூலம் பிரத்யட்சமாக வெளிப்பட்ட ஊழியத்துக்காக வெளிப்படுத்துறீங்க. எத்தனையோ காரியங்கள் ஐயா அட்டை செய்து முடிக்க போறீங்கப்பா. விசேஷித்தவனமாக நாளைக்கு அற்புதங்களை செய்ய போறீங்க ஆண்டவரே. பெரிது கூர்மையான பங்குகளை எந்திரமாக்குகிறேன்னு சொல்லி வாழ்க்கையில எந்திரமாக்க போறீங்க. நம்முடைய பிள்ளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின் மூலமாய்
உங்க பிள்ளைகளுக்கு சுகத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நிம்மதியை அறுவடை செய்யும்படியாய் ஆண்டவரே காலத்தை நீர் நியமனம் பண்ணி இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவைகளை, நன்மைக்கு ஏதுவானவைகளை, விடுதலைக்கு ஏதுவானவைகளை, ஆரோக்கியத்துக்கு, சுகத்துக்கு, நீ தீர்க்க ஆயுசுக்கு ஏதுவானவைகளை அறுவடை செய்யப்படுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நாளை தினம் நடக்கிறதாம் ஆண்டவரே 12 மணி நேர உபவாச கூட்டத்தை ஆசீர்வதித்தார். எல்லா பிள்ளைகளையும், எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே தடையில்லாமல் நீர் அழைத்து வருவீராக. நாளை இந்நேரத்தில் அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறுவடை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. நன்மைகளை, கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். சுகத்தோடும், சௌக்கியத்தோடும், ஆரோக்கியத்தோடும், நன்மைகளோடும், தீர்க்காயுசோடு நல்ல வாழ்க்கை வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.